வணக்கங்க. ஆன்மீகம் என்பது ரொம்ப ஆத்மாத்மான ஒரு விஷயங்க. நம்ம ஆன்மாவை சுத்தம் செய்கிறது மட்டும் இல்லைங்க, நம்ம மனசையும் சேர்த்து சுத்தம் செய்யுங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கதைங்க. சிவபக்தூரில் ஒரு முனிவர், வழிப்போக்கர் தான் அவரும். நடந்தே தான் எல்லா ஆலயத்துக்கும் போக முடியும். அந்த காலத்துலலாம் அப்படி தாங்க, எந்த வசதியும் கிடையாது, நடந்து தான் பயணம் போகணும். அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு சின்னதாக ஆறு, அந்த ஆற்றை கடந்தால் தான் அந்த ஊருக்கு போக முடியும். அப்படி இருக்கும்போது அவர் அந்த ஆற்றை கடந்துட்டுருக்காருங்க. அப்போ அந்த ஆற்றுல ஒரு தேலுங்க தண்ணியில் தத்தளிச்சிட்ருக்கு. அதை பார்த்து அந்த முனிவர், அச்சோ தேல் உயிருக்காக போராடிட்டுருக்கே, என்ன பண்ணலாம், காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேலை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாருங்க. தேலோட கவனம் என்னதுங்க, கொட்டுறது. முனிவர் அந்த தேலை கையில் எடுக்கும்போது தேலுக்கு தெரியாது அவர் நம்மளை காப்பாற்ற தான் எடுக்கிறான்னு. பாவம், அது அஞ்சறிவு உள்ள ஜீவன் தானே, நல்லது எது கெட்டதுன்னு அதுக்கு புரியவா போகுது. எடுத்தோடனே அது கொட்டிடுது. வலி தாங்க முடியாமல் மறுபடியும் தண்ணிக்குள்ளே போடுறாரு. இப்படியே கொஞ்சம் நேரம் அது கொட்ட, இவர் தண்ணிக்குள்ளே போட, இப்படியே போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் நேரம். அந்த வழியாக இன்னொருத்தர், அவரும் வழிபோக்கர் தான், அந்த ஊருக்காரர் தான், எப்போவும் அந்த காற்றை கடந்து தான் அவங்க ஊருக்கு போவார். அப்படி போகிற ஒருத்தர் என்னங்கய்யா, நானும் உங்களை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் என்னென்னா அந்த தேயிலை தூக்குறீங்க, அந்த தேயிலை என்னென்னா உங்களை கொட்டுது, எதுக்கு இந்த வேண்டாத வேலை, உங்களுக்கு தான் வலிக்குதில்ல, விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான முனிவர் சொல்கிறாராம், தேலோட குணம் என்னது, கொட்டுறது, என்னோட குணம் என்னது, காப்பாற்றுறது. இந்த 2 பேருமே நாங்கள் இயல்பை மாற்றிக்க முடியாது, அதனால் இதை நான் காப்பாற்றியே ஆகணும். சரி காப்பாற்றுங்க, அதுக்கு எதுக்கு உங்கள் கையை கொடுக்குறீங்க, உங்கள் கையில் தான் அந்த அடி இருக்குல்ல, அந்த தடியை வச்சு தேலை காப்பாற்றிருக்கலாமே அப்படி. அச்சோ, காப்பாற்றணும்னு நினச்சினே தவிர என் முன்னோசனம் இல்லாமல் போயிடுச்சு. பாத்தியா, நீ முன்னோசனை சொல்லிட்ட, இப்போ தடி இருக்கிறதுன்றது ஞாபகமே எனக்கு இல்லை, இப்போ தான் நீ சொல்லவும் தான் என் கையில் தடி இருக்குன்ற ஞாபகமே வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடியை வச்சு அந்த தேலை காப்பாற்றி விட்ட. இப்போ நீ தான் அந்த தேலுக்கு உயிர் கொடுத்துருக்க. என்னங்கய்யா இவ்வளோ கொட்டுவாங்கன்னு நீங்களை காப்பாற்றாமல் என்ன சொல்கிறீங்களே நான் கடவுள்னு அப்படி சொல்கிறேன். இல்லை, எனக்கு முன் யோசனை வரல, நீ தான் இந்த முன் யோசனையை சொன்ன, எனக்கும் இப்போ வழி இல்லை, அதுவும் உயிர் பிழைச்சி அழகாக போய்கிட்டுருக்கு, இப்போ நீ தான் எனக்கும் கடவுள் அதுக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த வழிபோக்கனை கையெடுத்து கும்பிட்டுட்டு போனார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத விட நம்ம பிரச்சனையில் இருக்கும் போது நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க நமக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாங்க, அதை அலட்சியப்படுத்த வேண்டாம். அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். நம்ம கூட இருக்கவங்க எப்போவுமே நமக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தர் நம்ம அழியணும்னு நினைப்பாங்களா, அவங்க நம்மளை பார்த்துட்டு ஐயோ பரிதாபமே இப்படி இருக்காரு, இந்த இதை செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லும் போது அது சின்னதாக ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. கடவுளுங்கிறது அதுதாங்க, எங்கேயோ இருந்து எப்படியோ ஏதோ ஒரு மூலியமாக ஏதோ ஒரு செய்தி வரும். நம்ம வாழ்க்கையிலையும் நடந்திருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கூட இருக்கிறவங்க கூட பிரச்சனை நடக்கும்போது நமக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கலாம், அது மூலியமாக நம்ம அதை வெளியிலே வந்திருக்கலாம் அந்த பிரச்சனையிலேருந்து. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். இப்படி தாங்க கடவுள் தெரிவார். கடவுள் தெரியலையே, நான் கடவுளை கும்பிட்றேனே, எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் கேள்வியே இல்லைங்க. இப்படி தாங்க கடவுள் வருவார். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம கஷ்டத்தில் இருக்கும் போது நம்ம கடவுள் நமக்கு உதவி பண்ணுவாருங்க. அதனால் கடவுள் இல்லைன்றதை விட்டுட்டு கடவுள் இருக்காருங்க, கண்டிப்பாக இருக்காருங்க. அதுவும் அந்த சிவனார் ரொம்ப நம்புங்க, சிவனை நம்புங்க, கண்டிப்பாக அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டாருங்க. என் வாழ்க்கையிலும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, இது என்னோட அனுபவமும் கூட. என்னடா சிவனை கும்பிடுங்கன்னு சொல்கிறாங்க, மற்ற கடவுள் இல்லை, எல்லா கடவுளையும் படைச்சதே சிவன் தாங்க. அழித்தல் தொழில் இல்லைன்னா ஆக்கலும் இல்லை காத்தலும் இல்லைங்க. இப்போ ஒரு சேர், 10 சேர் இருக்குங்க, 10 பேர் உட்காந்துருக்கோங்க. 10 பேர் 10 சேரில் உட்காந்துக்கிட்டே இருந்தால் 11ஆவது ஆள் எங்கெங்கே உட்காருவாங்க? அப்போ ஒரு ஆள் அந்த இடத்துலேருந்து காலியானால் தான் 11ஆவது ஆள் அந்த சேரில் உட்கார முடியும். அவனும் எவ்வளோ நேரம் தான் உட்காந்துப்பா, இவங்களும் எவ்வளோ நேரம் தான் உட்காந்துப்பாங்க. இப்போ சொல்லுங்கள், அடிக்கிறன்னு ஒரு செயல் இல்லைன்னா ஆக்கலும் இல்லை காத்தலும் இல்லைங்க. சிவன் என்றைக்குமே நமக்கு நல்லது தாங்க செய்வார். சிவபெருமானை நாடுங்க, சிவன் பாதத்தை தொழுங்க. கஷ்டம் வந்தாலும் அதில் நம்ம இஷ்டப்பட்டு ஏற்றுக்குவோங்க. என்னங்க, நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்ப்போம். வாழ்க்கை பாடங்க. ஓம் நம சிவாய நம. ஓம் சிவனை நாடு, ஒரு பொழுதும் சிவன் நம்மளை கைவிட மாட்டார். ஓம் நமச்சிவாய நமக. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.